வணக்கம் மேசராசி அன்பர்களே. குறிப்பா வரப்போற ஏப்ரல் 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு பெரிய மாற்றத்தை பத்தியும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வலிய பத்தியும் தான் நாம ரொம்ப ஆழமா பேச போறோம். செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்துல பிறந்த நீங்க பொதுவாவே ரொம்ப பாசக்காரங்க. ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா அவங்களுக்காக உசுரையே கொடுக்கற அளவுக்கு உண்மையான அன்பை காட்டுவீங்க. யார நம்பினாலும் முழுசா நம்பிடுவீங்க. அவங்க செய்யற சின்ன சின்ன தப்புகளை எல்லாம் பெருசா எடுத்துக்காம மன்னிச்சு ஏத்துக்குவீங்க. ஆனா அதே அளவுக்கு நீங்க ஏமாற்றங்களை சந்திக்கும் போது உங்க மனசு தாங்க முடியாத அளவுக்கு உடைஞ்சு போயிடும். இப்போ உங்க கிரக நிலைகள் படி பார்க்கும்போது ஏப்ரல் 15ல இருந்து 20க்குள்ள நீங்க ரொம்ப நேசிச்ச ஒரு முக்கியமான உறவு உங்களை விட்டு நிரந்தரமா பிரிய போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது நீங்க உயிரா நினைக்கிற காதலா இருக்கலாம், இல்ல பல வருஷமா கூடவே இருக்கிற கணவன் மனைவி உறவா இருக்கலாம், இல்லனா உங்களுக்காகவே பிறந்ததா நினைச்ச ரொம்ப நெருங்கிய நட்பா கூட இருக்கலாம். எந்த ஒரு உறவும் திடீர்னு ஒரே நாள்ல முறிஞ்சு போயிடாது. அந்த உறவு பிரியறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சில அறிகுறிகள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நாம தான் அந்த கண்மூடித்தனமான பாசத்தினால அதையெல்லாம் கவனிக்காம விட்டுடுவோம். அப்படிப்பட்ட 10 முக்கியமான அறிகுறிகளை பத்தி தான் நான் ரொம்ப விளக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேன். இதை நீங்க முழுமையா கேட்கும்போது உங்க உறவுல இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். முதல் அறிகுறி என்னன்னா, அவங்க உங்ககிட்ட பேசுற விதம் ரொம்பவே மாறி இருக்கும். ஆரம்பத்துல நீங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது. மணிக்கணக்கா பேசினவங்க இப்போ நீங்க கூப்பிட்டா கூட சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படியே போனை எடுத்தாலும் அவங்க குரல்ல அந்த பழைய அன்போ அக்கறையோ துளி கூட இருக்காது. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு உடனே போனை வைக்கிறதுலயே குறியா இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஆசையா சொல்ல வந்தா கூட எனக்கு வேலை இருக்கு, அப்புறம் பேசலான்னு ரொம்ப சலிப்போடவும் எரிச்சலோடவும் பேசி உங்களை தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ரொம்ப நேரம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. உங்க உணர்வுகளுக்கு அவங்க முன்னாடி கொடுத்த அந்த மதிப்பு இப்ப சுத்தமா இருக்காது. நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா கூட நானா அப்படி பண்ணேன், நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதுன்னு சொல்லி உங்க மேலேயே பழிய தூக்கி போட்டுட்டு ரொம்ப சாதாரணமாக நடந்துக்குவாங்க. இந்த மாற்றம் தான் ஒரு உறவு விரிசல் அடைய ஆரம்பிக்கிறதோட முதல் புள்ளி. 2வது அறிகுறி, உங்க மேல அவங்க அடிக்கடி தப்பு சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அவங்க கண்ணுக்கு அது இப்போ தப்பாதான் தெரியும். முன்னாடி எல்லாம் உங்களை கொண்டாடின அதே ஆளு இப்போ நீங்க மூச்சு விட்டா கூட அதுல குத்தம் கண்டுபிடிப்பாங்க. நீங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவை ஆசையா சமைச்சு கொடுத்தாலோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்தாலோ அதுல ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை போடுவாங்க. அந்த சண்டைய சமாதானம் செய்ய நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்க கால்ல விழாத குறையா கெஞ்சினாலும் அவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க செஞ்ச பழைய தப்புகளை எல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தி அதை சொல்லி சொல்லி உங்களை மனதளவில் ரொம்பவே சோர்வடைய வைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க செய்யறது எல்லாமே தப்பு, நீங்க ஒரு கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவங்களே மனசுக்குள்ள உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்ககிட்ட நடந்துகிட்டு உங்களை அழ வைப்பாங்க. 3வது அறிகுறி, அவங்க உங்களை விட்டு விலகி தனிமையை தேட ஆரம்பிப்பாங்க. முன்னாடி எல்லாம் உங்க கூடவே இருக்கணும், உங்க கை பிடிச்சு நடக்கணும்னு ஆசைப்பட்டவங்க இப்போ அவங்க உலகத்தை முழுசா மாத்திக்கிடுவாங்க. அவங்க நண்பர்கள் கூட வெளியே போறதில்ல, அவங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துறதுன்னு உங்களை தவிர மத்த எல்லா விஷயத்திலயும் அவங்க முழு ஈடுபாட்டை காட்டுவாங்க. நீங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் செலவழிக்க ஆசைப்பட்டு கேட்டால் கூட எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது, என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைப்பாங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சுவர் உருவான மாதிரி உங்களுக்கு தோணும். நீங்க அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அவங்க மனசு எங்கேயோ தூரத்துல இருக்கிறத உங்களால ரொம்ப சுலபமா உணர முடியும். உங்ககிட்ட அவங்க மனசு விட்டு பேச மாட்டாங்க. அவங்க சந்தோஷத்தையோ துக்கத்தையோ உங்ககிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் 2 பேரும் அறிமுகம் இல்லாதவங்க மாதிரி வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த தனிமை உணர்வு உங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். 4வது அறிகுறி, அவங்க உங்ககிட்ட நிறைய ரகசியங்களை மறைக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடி எல்லாம் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து முதல்ல சொல்ற பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ அவங்க போனுக்கு நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க யதார்த்தமா அவங்க போனை தொட்டாலே ரொம்ப பதட்டப்படுவாங்க, இல்லைன்னா கோபப்படுவாங்க. யார்கிட்டயாவது போன்ல பேசிட்டு இருக்கும்போது நீங்க அந்த இடத்துக்கு வந்தா உடனே பேச்ச மாத்துவாங்க, இல்லைன்னா போனை வச்சிடுவாங்க. என்ன ஏதுன்னு கேட்டா உனக்கு எதுக்கு அதெல்லாம், ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரொம்ப அலட்சியமா பதில் வரும். உங்ககிட்ட இருந்து எதையோ பெருசா மறைக்கிறாங்க அப்படிங்கறது அவங்க நடந்துக்கிற விதத்திலேயே உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும்.
அவங்க கண்கள் உங்களை பார்த்து நேருக்கு நேரா பேச தயங்கும். ஒரு உறவுல ஒளிவு மறைவு வளர ஆரம்பிக்கும் போதே அந்த உறவு ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். 5வது அறிகுறி எதிர்காலத்தை பத்தின கனவுகள் அவங்க பேச்சுல சுத்தமா இருக்காது. பொதுவா ஒருத்தரை உயிரா நேசிக்கும் போதோ இல்ல கணவன் மனைவியா வாழும் போதோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கை எதிர்காலத்துல எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய கனவுகளை பத்தி நம்ம 2 பேரும் உட்காந்து பேசியிருப்போம். ஆனா இப்போ நீங்க எதிர்காலத்தை பத்தி ஏதாவது ஆசையா பேச ஆரம்பிச்சா அவங்க அதுல எந்த ஒரு ஆர்வமும் காட்ட மாட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு என்னால எதையும் யோசிக்க முடியாது, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொல்லி பேச்ச மாத்திடுவாங்க. நீங்க ஆசையா ஏதாவது ஒரு கோயிலுக்கோ இல்ல வெளியே எங்கேயாவது சேர்ந்து போறலான்னு கூப்பிட்டா கூட அவங்க வரமாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள உங்களை விட்டு பிரிஞ்சு போற முடிவை அவங்க ஏற்கனவே ஆழமா எடுத்துட்டாங்க. அப்படிங்கறதுனாலதான் அவங்களால உங்க கூட சேர்ந்து எந்த ஒரு எதிர்கால திட்டமும் இனிமே போட முடியல. நீங்க உங்க மனசுல 1000 ஆசை கோட்டைகளை கட்டி வச்சிருந்தாலும் அவங்க அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டாங்க. 6வது அறிகுறி, உங்களை மத்தவங்களோட ஒப்பிட்டு ரொம்ப தரக்குறைவா பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு காலகட்டத்துல உங்களை உலகத்திலேயே ரொம்ப உசத்தியா நினைச்சவங்க, உங்களுக்காக யார வேணாலும் எதிர்த்து நின்னவங்க, இப்ப அவங்கள பாரு இவங்கள பாரு, உங்ககிட்ட எந்த ஒரு திறமையும் இல்ல, உன்னால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உங்க மனசு சுக்குநூறா உடையிற மாதிரி வார்த்தைகளை அனாமத்தா வீசிட்டு போயிடுவாங்க. உங்களை விட அவங்க சுத்தி இருக்கிற மத்தவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்க நண்பர்கள் இல்ல வேற யாராவது அவங்களுக்கு புதுசா அறிமுகமானவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட ரொம்பவே கடுமையா நடந்துக்குவாங்க. நீங்க அவங்களுக்காக உங்க வாழ்க்கையில செஞ்ச அத்தனை தியாகங்கள் எல்லாம் முழுசா மறந்துட்டு நீ எனக்காக அப்படி என்ன பெருசா செஞ்சுட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் உங்க காதுல விழும்போது உசுரே போற மாதிரி ஒரு வலிமேச ராசிக்காரர்களான உங்க நெஞ்சில உண்டாகும். ஆனா அவங்க உங்க வலிய பத்தியோ உங்க கண்ணீரை பத்தியோ கொஞ்சமும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முழு கவனமும் இப்போ உங்களை விட்டு எப்படி விலகி போறது அப்படிங்கறதுல மட்டும்தான் இருக்கும். 7வது அறிகுறி, உங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த நெருக்கம் சுத்தமா குறைஞ்சிடும். ஒரு காலத்துல உங்க கை கோர்த்து நடக்கிறதுலயோ சின்னதா ஒரு அரவணைப்புலயோ இருந்த அந்த ஒரு கதகதப்பு இப்போ சுத்தமா இருக்காது. நீங்களா போய் அன்பா பக்கத்துல உட்காந்தா கூட ஏதோ முள்ளு மேல உட்கார்ந்த மாதிரி ரொம்ப சங்கடப்படுவாங்க. தொட்டு பேசுறது, அன்பா கண்ணை பார்த்து பேசுறது எல்லாம் வெறும் கனவா போயிடும். நீங்க அவங்க மேல காட்டுற பாசம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமா தெரிய ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு கடமைக்காக உங்க கூட இருக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. நீங்க அன்பா ஒரு வார்த்தை கிடைக்காதான்னு எதிர்பார்த்து ஏங்கி நிப்பீங்க. ஆனா அவங்க உங்களை ஒரு கல்லஞ்சக்காரங்க மாதிரி பார்த்துட்டு எந்த சலனமும் இல்லாம கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு மாற்றம் உங்க மனசை ரொம்பவே ரணமாக்கி உங்களை நடைபிணமா மாத்திரும். 8வது அறிகுறி, அவங்க அவங்களுக்கு என்ன புதுசா ஒரு உலகத்தை உருவாக்கிக்க ஆசைப்படுவாங்க. அதாவது இது வரைக்கும் நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா செஞ்ச விஷயங்களை இப்போ அவங்க தனியா செய்ய ஆரம்பிப்பாங்க. முன்னாடி எல்லாம் எந்த முடிவா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் செய்வாங்க. ஆனா இப்ப அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு சொந்தமா முடிவுகளை எடுப்பாங்க. நீங்க அதை பத்தி அக்கறையா கேட்டா கூட நான் என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், நீ அதுல தலையிடாதுன்னு ரொம்ப கோபமா முகத்துல அடிச்ச மாதிரி பேசி உங்களை அவமானப்படுத்துவாங்க. நீங்க அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஆளா இருந்த இடம் மாதிரி இப்போ ஏதோ ஒரு அந்நியன் மாதிரி ஆக்கப்படுவீங்க. அவங்க புதுசா சில நண்பர்களை தேடிக்குவாங்க, புதுசா சில பழக்கங்களை கத்துக்குவாங்க. ஆனா அதுல எந்த ஒரு இடத்துலயும் உங்களுக்கு ஒரு சின்ன முக்கியத்துவம் கூட இருக்காது. 9வது அறிகுறி, உங்க மேல உங்களுக்கு இருந்த அந்த அக்கறை முழுசா காணாம போயிடும். முன்னாடி எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி, உடம்பு சரியில்லைன்னா கூட துடிச்சு போயிடுவாங்க, உங்களை சுத்தி சுத்தி வந்து கவனிப்பாங்க. ஆனா இப்போ நீங்க படுக்கையில விழுந்து கிடந்தா கூட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. நீங்க வலியில துடிச்சாலும் அவங்க மனசு கொஞ்சம் கூட இலகாது. உங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு ரொம்ப இயல்பா வெளியே போயிட்டு வருவாங்க. நீங்க அவங்க கிட்ட உங்களோட கஷ்டத்தையோ வலியையோ சொல்ல போனாலும் எனக்கு என் பிரச்சனையவே பார்க்க நேரம் இல்ல, இதுல ஒன்னு வேற நான் தூக்கி வச்சு கொஞ்சணுமான்னு ரொம்ப சலிச்சுக்குவாங்க. அவங்க மனசுல உங்களுக்கான அந்த ஈரப்பதம் சுத்தமா காஞ்சு போயிடுச்சு அப்படிங்கறத அவங்க நடந்துக்கிற ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு ரொம்ப ஆழமா உணர்த்த ஆரம்பிக்கும். இது மேசராசிக்காரர்களான உங்களை மனதளவுல ரொம்ப பெரிய ஒரு இருட்டுக்குள்ள தள்ளிடும். 10வது மற்றும் ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னா, அவங்க உங்க கண்ணீருக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலே துடிச்சு போனவங்க இப்போ நீங்க அவங்க காலில் விழுந்து கதறி அழுதாலும் அவங்க மனசு கொஞ்சம் கூட உருகாது. அவங்க முழுசா உங்களை விட்டு மனசளவுல எப்பவோ விலகிட்டாங்க அப்படிங்கறது அவங்க கண்கள்ல ரொம்ப தெளிவா தெரியும்.
நான் இல்லாம உன்னால எப்படி இருக்க முடியும்னு நீங்க ரொம்ப ஆதங்கமா கேட்டா கூட என்னால கண்டிப்பா இருக்க முடியும், என் வழிய பார்த்துட்டு நான் போறேன், நீ உன் வழிய பார்த்துட்டு போன்னு ரொம்ப ஈவு இரக்கமே இல்லாம உங்க முகத்துக்கு நேரா சொல்லுவாங்க. உங்க மேல இருந்த அந்த பாசம் நேசம் எல்லாத்தையும் அவங்க மனசுல இருந்து முழுசா தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு கல்லஞ்சக்காரங்களா உங்க முன்னாடி நிப்பாங்க. இந்த நிலைமைக்கு ஒரு உறவு வந்துடுச்சுன்னா அதை இனிமே எவ்வளவு போராடினாலும் காப்பாத்த முடியாது அப்படிங்கறது தான் யாராலும் மாத்த முடியாத கசப்பான உண்மை. மேசராசி அன்பர்களே, நீங்க இயல்பாகவே ரொம்ப நல்லவங்க, உங்க அன்பும் எப்பவுமே உண்மையானது. ஆனா இந்த மாதிரி சில அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை நீங்க கண்டிப்பா வளர்த்துக்கணும். உங்களை வேணான்னு போனவங்களுக்காக உங்க வாழ்க்கைய முடக்கிக்காம இந்த வலியை தாங்கிக்கிட்டு தைரியமா நிக்க பழகிக்கோங்க. நீங்க கொடுத்த உண்மையான அன்புக்கு உங்க மனசுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை. உங்களுக்கான நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பா உங்களை தேடி வரும். அதனால மனசை மட்டும் எப்பவுமே தளர விடாதீங்க. மேசராசி அன்பர்களே, இப்போ இந்த 10 அறிகுறிகளை பத்தி நம்ம விரிவா பார்த்தோம். உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் உண்மையாக தானே இருந்தேன், அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில மட்டும் கடவுள் இப்படி ஒரு பெரு வலியை கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுது. இதுக்கு முழு காரணம் இப்போ உங்க ஜாதகத்துல அமைஞ்சிருக்கிற கிரக சூழ்நிலைகள் தான். குறிப்பா ஏப்ரல் மாசத்துல கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது களத்திரஸ்தானத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கிரகங்களோட பார்வை உங்க ராசி மேல விழும்போது உறவுகள்ல இந்த மாதிரி கசப்பான அனுபவங்களை கொடுத்துதான் உங்களை வாழ்க்கையில ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு மனுஷனா அது மாத்தும். இது உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு கர்ம வினை பதிவுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். யார் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில இருக்க தகுதி இல்லையோ அவங்கள இயற்கை தானாவே நம்மளை விட்டு விலக்கிடும். அதனால இந்த பிரிவை நினைச்சு நீங்க ஒரு நாளும் முடங்கி போயிடக்கூடாது. உங்களை விட்டு போறவங்க போகட்டும்னு அவங்களுக்கான வழிய நீங்க அமைதியா விட்டு கொடுக்கணும். ஏன்னா உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு நல்ல உறவு உங்களுக்காக எதிர்காலத்துல காத்துக்கிட்டு இருக்கு. அந்த உண்மையான உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையணும்னா இப்போ இருக்கிற இந்த போலியான உறவு உங்களை விட்டு விலகிதான் ஆகணும். இதுதான் பிரபஞ்சத்தோட விதி. இப்போ இந்த ஏப்ரல் 15 இருந்து 20 வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி நான் சொல்றேன். உங்க கோபத்தை இந்த நாட்கள்ல முழுசா நீங்க கட்டுப்படுத்தி தான் ஆகணும். செவ்வாய் உங்க ராசியாதிபதி அப்படிங்கறதுனால இயற்கையாவே உங்களுக்கு ஆவேசமும் கோபமும் கொஞ்சம் அதிகமாவே வரும். இந்த பிரிவு நடக்கும்போது உங்க கோபத்தை தூண்டி விடுற மாதிரி அவங்க சில வார்த்தைகளை ரொம்ப அலட்சியமா பேசுவாங்க. நீங்க அந்த நேரத்துல எந்த ஒரு ஆத்திரமான முடிவும் கண்டிப்பா எடுக்க கூடாது. அமைதியா அந்த இடத்த விட்டு விலகிடுறதுதான் பெரிய புத்திசாலித்தனம். அவங்க உங்களை எவ்வளவு சீண்டினாலும் நீங்க எந்த ஒரு எதிர்வினையும் காட்டாதீங்க. ஏன்னா நீங்க கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா கூட அதையே ஒரு பெரிய குறையா காட்டி உங்களை முழுசா குற்றவாளியாக்கிடுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட உங்களை தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த நாட்கள்ல நீங்க ரொம்பவே மானமா ஒரு பெரிய பொறுமையோட கடந்து போறதுதான் உங்க மனசுக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த வழியில இருந்து நீங்க சீக்கிரமா வெளியில வரணும்னா உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் கோவிலுக்கு போய் மனமுருகி வேண்டுங்க. உங்களுக்கான நிம்மதியை அந்த இறைவன் கண்டிப்பா கொடுப்பான். உங்களை காயப்படுத்தினவங்க ஒரு நாள் உங்க அருமைய புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வருவாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில இடம் இருக்காது. தைரியமா இருங்க. மேசராசி அன்பர்களே, உங்களுக்கான நல்ல காலம் சீக்கிரமே தொடங்கும். மேச ராசிக்காரர்களான நீங்க இயற்கையாவே ஒரு நெருப்பு ராசியில பிறந்தவங்க. நெருப்பை யாருமே சுலபமா அணைச்சிட முடியாது. இந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு சின்ன காத்து அடிக்கும் போது அந்த நெருப்பு கொஞ்சம் அணையிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிற அந்த கனல் எப்பவுமே அணையாது. உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்க அழுதுகிட்டோ இல்ல முடங்கி போயோ நிக்க கூடாது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதும் அதுதான். இவன் நம்மளை விட்டுட்டு எப்படி வாழ போறான், இவளால நம்ம இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு திமிர்ல தான் அவங்க உங்களை விட்டுட்டு போறாங்க. அவங்க நினைச்சதை நீங்க ஒரு நாளும் சாதிக்க விட்டுடக்கூடாது. உங்களுக்கான தனித்திறமை என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும். உங்களை சுத்தி இப்போ ஒரு பெரிய வெற்றிடம் உருவாயிருக்கு. அந்த வெற்றிடத்தை நீங்க அழுகையால நிரப்பாம உங்க உழைப்பால நிரப்பணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல உங்க கவனத்தை முழுச திருப்பணும். அது ஒரு புது தொழிலா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலையா இருக்கலாம். இதுவரைக்கும் அவங்களுக்காகவே உங்க நேரத்தை எல்லாம் செலவழிச்சு உங்களுக்காக வாழ மறந்துட்டீங்க. இப்போ அந்த நேரம் உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தை நீங்க உங்க முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். உங்களை ஒருத்தவங்க நிராகரிச்சுட்டாங்க அப்படிங்கறதுக்காக இந்த உலகத்துல உங்களுக்கு யாருமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது.
உங்களை பெத்தவங்க, உங்களுக்காக உண்மையான பாசத்தோடு இருக்கிற நண்பர்கள்னு நிறைய பேர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட உங்க நேரத்தை செலவழியுங்க. அவங்க கொடுக்கற அந்த அன்பு உங்க மனசுல இருக்கிற இந்த பெரிய காயத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆத்திடும். வாழ்க்கையில ஒருத்தர் நம்மள விட்டு போனா அதுதான் உலகத்தோட முடிவு கிடையாது. குறிப்பா மேச ராசி அன்பர்களுக்கு இது ஒரு புது தொடக்கம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எப்பவுமே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கீழே விழுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா மேல எழுந்து வருவீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியத்தை நீங்க வளர்த்துக்கணும். நம்மள வேண்டான்னு போனவங்க ஒரு நாள் நம்மள பார்த்து வியந்து நிக்கணும். நம்மளை விட்டுட்டு வந்துட்டோமேனு அவங்க வாழ்நாள் முழுதும் வருத்தப்படணும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய உயரத்தை நான் தொடுவேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை நீங்க இப்போ எடுக்கணும். உங்க ராசிக்கு எப்பவுமே ஒரு தலைமை தாங்குற குணம் உண்டு. 4 பேருக்கு வழிகாட்டுற நிலைமையில இருக்கிற நீங்க ஒருத்தர் செஞ்ச துரோகத்துக்காக உங்க வாழ்க்கையை அழிச்சுக்க கூடாது. காலையில சீக்கிரம் எழுந்துறீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாமி கும்பிடுங்க, உங்க வேலையை ரொம்ப சுறுசுறுப்பா பார்க்க ஆரம்பிங்க. உங்க முகத்துல எப்பவுமே அந்த ஒரு தேஜஸ் இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துதான் உங்களை விட்டு போனவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வரணும். இந்த ஏப்ரல் 15 20 வரைக்கும் நீங்க சிந்த போற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை சீக்கிரமே திருப்பி கொடுக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்காத ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விடுதலை இதுன்னு நினைச்சு மனசை தேத்திக்கோங்க. இருட்டு விலகுனாதான் வெளிச்சம் வரும். அது மாதிரி இந்த ஒரு கசப்பான உறவு உங்க வாழ்க்கையை விட்டு விலகுனாதான் உங்களுக்கான உண்மையான வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதனால எந்த ஒரு கவலையும் இல்லாம உங்க எதிர்காலத்தை நோக்கி ரொம்ப தைரியமா உங்க காலடிகளை எடுத்து வைங்க. மேசராசி அன்பர்களே, உங்களுக்கான வெற்றி எப்பவுமே உறுதியானது. மேசராசி உறவுகளே, இந்த பிரிவு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாலும் உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனபலத்தை உங்க உள்ளுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருக்காரு. பொதுவா மேச ராசிக்காரங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தா உடனே நெருப்பா கொதிச்சு எழுந்துடுவாங்க. ஆனா அந்த கோபம் எல்லாம் கொஞ்ச நேரத்துல பனி மாதிரி உருகிரும். உங்க மனசு ரொம்பவும் வெள்ளந்தியான ஒரு குழந்தை மனசு. யார் என்ன நல்ல விதமா பேசினாலும் சுலபமா நம்பிடுவீங்க. அவங்களுக்காக எதை வேணாலும் தூக்கி கொடுப்பீங்க. ஆனா இப்ப நடந்திருக்கிற இந்த சம்பவம் உங்களை ரொம்பவே ஆழமா யோசிக்க வச்சிருக்கோம். யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், ஏன் எல்லாரும் என்ன மட்டும் இப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு முழு காரணம் இப்போ உங்க கோச்சாரத்துல நடக்கிற கிரக நிலைகள் தான். குறிப்பா ராகு கேதுவோட ஆதிக்கம் உங்களை சுத்தி இருக்கிற போலியான மனிதர்களை அடையாளம் காட்டுறதுக்காகவே வேணும்னு இப்படி சில கசப்பான சம்பவங்களை உங்க வாழ்க்கையில இப்ப நடத்தி காட்டுது. அதனால நீங்க இத ஒரு பெரிய வீழ்ச்சியா நினைக்காம உங்க வாழ்க்கையை சுத்தப்படுத்துற ஒரு ஆபரேஷனா தான் பார்க்கணும். எப்படி ஒரு உடம்புல இருக்கிற கெட்ட உறுப்பை வெட்டி வீசினாதான் அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்குமோ அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராத ஒரு போலியான உறவை இயற்கை உங்களை விட்டு வெட்டி வீசி இருக்கு. 5 ஏப்ரல் 15 20 வரைக்கும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க எண்ணங்களே ரொம்ப நேர்மறையாக வச்சுக்க பழகணும். மனசுக்குள்ள 1000 வலிகள் ரணங்கள் இருந்தாலும் அதை வெளியில மத்தவங்க கிட்ட காட்டிட்டு பரிதாபத்தை தேடவே கூடாது. ஏன்னா நீங்க எப்பவுமே ஒரு சிங்கம் மாதிரி. சிங்கம் எப்பவும் தன்னோட காயத்தை மத்தவங்க கிட்ட காட்டி அனுதாபம் தேடாது. கொஞ்ச நாள் தனிமையில தன்னோட குகைக்குள்ள இருந்து தன்னோட பலத்தை எல்லாம் ஒட்டு மொத்தமா கூட்டிட்டு மறுபடியும் ரொம்ப கம்பீரமா வெளியே வந்து கர்ஜனை செய்யும். அதே மாதிரிதான் நீங்களும் இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப அமைதியா இருக்கணும். அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அவங்க திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையும் உங்களுக்குள்ள வரக்கூடாது. உங்க சிந்தனையெல்லாம் இனிமே உங்க எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கிற நல்ல நண்பர்கள், உங்க குடும்பம், இவங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. இயற்கை ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயத்த எப்பவுமே செய்யும். ஒரு கதவை சாத்துனா கண்டிப்பா இன்னொரு பெரிய கதவை நமக்காக திறந்து வைக்கும். அந்த புது கதவு வழியா உங்க வாழ்க்கைக்குள்ள உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கிற புது உறவுகள் கண்டிப்பா வருவாங்க. யாரோ உங்களை எந்த இடத்துல வச்சு அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல நீங்க ஒரு பெரிய வெற்றியாளரா நின்னு காட்டணும். அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு உங்களை அவங்க வாழ்க்கையில இருந்து இழந்துட்டதுதான் அப்படிங்கறது உங்க வெற்றி மூலமா அவங்க முகத்துல அரைஞ்ச மாதிரி நீங்க உணர்த்தணும். அதுக்கு உங்க மனச நீங்க முதல்ல ரொம்ப தெளிவா ஒருமுகப்படுத்தணும். தேவையற்ற பழசு எல்லாத்தையும் பழைய கூப்ப மாதிரி நினைச்சு தூக்கி எறிஞ்சிடுங்க. உங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே பெரிய வசந்த காலம்தான். உங்க உழைப்புக்கும் உங்க திறமைக்கும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க போற நேரம் இது. செவ்வாயின் ஆதிக்கம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை இப்ப விதைச்சிருக்கு. இந்த பிரிவை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமே யார் என்ன சொன்னாலும் உங்க புத்தியை உபயோகப்படுத்தி முடிவு எடுக்க பழகுங்க. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம அறிவுக்கு வேலை கொடுங்க. உங்க வாழ்க்கையோட லகாம் உங்க கையில மட்டும்தான் இருக்கணும். அதை வேற யார் கையிலையும் இனிமே நீங்க கொடுத்துடக்கூடாது.
எந்த ஒரு துயரமும் நிரந்தரம் கிடையாது மேச ராசி அன்பர்களே. இன்னைக்கு இருக்கிற இந்த இருட்டு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமா மாறப்போகுது. அந்த வெளிச்சத்தை வரவேற்க நீங்க ரொம்ப தைரியமாவும் சந்தோஷமாவும் முழுசா தயாராகணும். மேச ராசி சொந்தங்களே, இந்த கடுமையான காலகட்டத்தை நீங்க எப்படி சுலபமா கடந்து வர்றது அப்படிங்கிற சூட்சுமத்தை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதுக்கான தீர்வும் இயற்கையிலேயே ஒளிஞ்சிருக்கும். உங்க மனசு ரொம்பவும் காயப்பட்டு இருக்கும் போது நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ஒரு சின்ன ஆன்மீக பயணம் தான். இது ஏதோ நான் சும்மா சொல்லணும்னு சொல்லல, உங்க கிரக நிலைகள் இப்போ அப்படிதான் இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல் முழுசா உங்களை விட்டு விலகணும்னா நீங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப உறுதியா செய்யணும். உங்களால முடிஞ்சா ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் மனசார ஒரு விளக்கு ஏத்துங்க. உங்க மனசுல இருக்கிற பாறை எல்லாம் அந்த விளக்கின் ஒளியில அப்படியே கரைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் தான் உங்களுக்கு எப்பவுமே காவல் தெய்வம். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு சஷ்டி கவசம் படிக்கிறதோ இல்ல கேக்குறதோ உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். அந்த ஆறுதல் தான் உங்களுக்கான அடுத்த கட்ட வெற்றியோட அஸ்திவாரம். இதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் தானாவே உருவாகும். வாழ்க்கையில அடிபடும் போதுதான் நாம யாருன்னு நமக்கே புரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த பிரிவு ஒரு வகையில மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்ட நீங்க இப்போ உங்களுக்காக வாழ பழகிக்க போறீங்க. உங்க தொழில் மேலையும் உங்க வேலை மேலையும் உங்க முழு கவனத்தையும் திருப்புங்க. நீ எப்பவுமே மத்தவங்களுக்கு கீழே வேலை பாக்குறத விட நீங்களா சொந்தமா ஒண்ணு செஞ்சு அதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த தலைமை பண்பு உங்க ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம். அதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க திறமைய குறைச்சு மதிப்பிட்டாலும் நீங்க உங்களை ஒரு நாளும் குறைச்சு எடை போடக்கூடாது. உங்களுக்கான நேரம் இப்போ ரொம்பவே சாதகமா மாற ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா இந்த ஏப்ரல் மாசத்துல வரப்போற அந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க தொழில்ல ஒரு பெரிய ஏற்றத்தை நீங்க கண்ணால பார்க்க போறீங்க. அது வரைக்கும் நீங்க பட்ட அவமானம் கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் இருந்தா உங்க பொருளாதார வளர்ச்சி அமைய போகுது. பணமும் வெற்றியும் உங்க கைக்கு வரும்போது உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். இந்த நேரத்துல புதுசா யாராவது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து ரொம்ப பாசமா பேசினா உடனே அவங்கள நம்பி உங்க மனசை கொடுத்துறாதீங்க. ஏன்னா இப்போ உங்க மனசு ஒரு பெரிய ஆதரவை தேடி அலையுது. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி யாராவது உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கிட்டையும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை எப்பவுமே கடைபிடிங்க. உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் உடனே பகிர்ந்துக்காதீங்க. காலப்போக்கில் உண்மையான மனுஷங்க யாரு போலியானவங்க யாருன்னு அந்த இயற்கையே உங்களுக்கு அடையாளம் காட்டும். அது வரைக்கும் நீங்க உங்க இலக்கை நோக்கி மட்டும்தான் ஓடணும். உங்களை சுத்தி இருக்கிற விமர்சனங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அவங்க உங்களை பத்தி என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். அவங்க பேச்ச உங்க காதுல வாங்காம நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய மனம்தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையா இருக்கணும். உங்க வெற்றியை தவிர வேற எந்த ஒரு பதிலும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த ஒரு வைராக்கியம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா இந்த உலகத்துல உங்களை அசைச்சுக்க ஆளே கிடையாது. மேசராசிக்காரர்களான உங்களுடைய மிகப்பெரிய பலமே உங்களுடைய நேர்மை தான். ஆனா பாருங்க, அந்த நேர்மை தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய எதிரியா மாறி நிக்குது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு உண்மையா இருந்தீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ காயப்பட்டு நிக்கிறீங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். நாம செஞ்சது தப்போ, நாம ரொம்ப பாசம் வச்சதுதான் தப்போன்னு உங்களை நீங்களே ரொம்ப வருத்திப்பீங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க செஞ்சதுல எந்த தப்பும் கிடையாது. உங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி நீங்க உண்மையான அன்பை கொடுத்தீங்க. ஆனா அதை ஏத்துக்கிற தகுதி அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. பிரபஞ்சம் எப்பவுமே ஒரு தராசு மாதிரி தான் செயல்படும். நீங்க கொடுத்த அந்த உண்மையான அன்பு என்னைக்கு வீணா போகாது. அது கண்டிப்பா வேற ஒரு ரூபத்துல வேற ஒரு நல்ல உறவா உங்களுக்கு இருமடங்கா திருப்பி கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நிறைய பேர் உங்களை பார்த்து இப்போ எகத்தாளமா சிரிக்கலாம், இவன் அவ்வளவுதான் இனிமே எழுந்திருக்கவே மாட்டான்னு நினைக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது, மேச ராசிக்காரங்க ஒரு தடவை அடிபட்டுட்டா 1000 மடங்கு உத்வேகத்தோட எழுந்து வருவாங்கன்னு. உங்க ராசியாதிபதி செவ்வாய் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த நெருப்பு இப்போ ஒரு பெரிய வைராக்கியமா மாறணும். உங்க வாழ்க்கையில நடந்த இந்த ஏமாற்றம் உங்களை ஒரு பெரிய ஞானியா மாத்த போகுது. இதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமா ரொம்ப தெளிவா இருக்கும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற ஒரு வித்தைய இந்த வழி உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு. யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இயற்கை அதை விட பெரிய தண்டனைய அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம்
ஒன்னே ஒண்ணுதான் உங்க தகுதியை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க உயர்த்திக்கணும். யார் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கினாங்களோ அவங்களே உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் மாறப்போகுது. குறிப்பா இந்த ஏப்ரல் 15 இருந்து உங்க பொருளாதாரத்துல நீங்க காட்ட போற கவனம் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. நீங்க இழந்தது ஒரு சாதாரண உறவை தான், ஆனா நீங்க அடைய போறது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை. அதனால இப்போதைக்கு உங்க கண்ணீரை முழுசா தொடச்சிட்டு உங்க இலக்கை நோக்கி நேரா நிமிர்ந்து நில்லுங்க. எந்த ஒரு மனிதனுக்காகவும் உங்க சுயமரியாதைய இனிமே ஒரு துளி கூட விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கான அடையாளம் காத்துக்கிட்டு இருக்கு, அதை போய் கம்பீரமா புடிச்சுக்கோங்க. உங்களை அடிச்சு கீழே தள்ளுன அதே உலகத்துல நீங்க ஒரு பெரிய ராஜா மாதிரி வலம் வர போறீங்க அப்படிங்கிறது தான் யாராலும் மாத்த முடியாத ஒரு சத்தியமான உண்மை. மேசராசி அன்பர்களே, இப்போ நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப ஆழமா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க உங்க உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கவே கூடாது. சரியா சாப்பிடாம சரியா தூங்காம உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? உங்களை விட்டு போனவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் இப்படி ஒரு இருட்டு அறைக்குள்ள உங்களை சுருக்கிக்கணும்? உங்க ராசிக்கு இயல்பாகவே ஒரு வசீகரம் உண்டு. நீங்க சிரிச்சு பேசும்போதே உங்க முகத்துல ஒரு தனி கலை இருக்கும். அந்த கலைய ஒரு நாளும் நீங்க இழந்துடக்கூடாது. உங்களுக்காக கவலைப்படுற உங்க பெத்தவங்க முகத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அவங்க உங்களை எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்க குடும்பத்துக்காக நீங்க ரொம்பவே வலிமையான ஒரு மனுஷனா மாறி நிக்கணும். இந்த ஏப்ரல் 15-20 காலகட்டம் உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வரப்போற காலங்கள் உங்களை ஒரு இரும்பு மனுஷனா மாத்த போகுது. உங்க வாழ்க்கையில இனிமே யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வரைபடத்தை நீங்க தயார் செய்யணும். இது வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சு உங்களுக்கான தேவைகளை கூட சுருக்கிக்கிட்டு வாழ்ந்திருப்பீங்க. அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு நினைச்ச அந்த ஏமாளித்தனமான மனசு இனிமே உங்களுக்கு சுத்தமா இருக்கக்கூடாது. சுயநலம் வேற, தன்னைதானே நேசிக்கிறது வேற. நீங்க இனிமே உங்களை நேசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. புதுசா ஒரு இடத்துக்கு பயணம் போங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை ஆசையா வாங்கி சாப்பிடுங்க. உங்க உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே செதுக்கிக்கிற ஒரு சிற்பியா நீங்க மாறணும். ஒரு உளி படும்போது அந்த கல்லுக்கு வலிக்க தான் செய்யும், ஆனா அந்த வலிக்கு அப்புறம் தான் அது ஒரு அழகான சிலையா மாறும். அதே மாதிரிதான் இந்த பிரிவும் வலியும் உங்களை ஒரு முழுமையான பக்குவப்பட்ட அறிவார்ந்த ஒரு மனுஷனா மாத்துறதுக்கான ஒரு இயற்கை செயல்முறை. இத நினைச்சு நீங்க பெருமை தான் படணும். உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை பார்த்து உலகமே ஆச்சரியப்பட போகுது. உண்மையான அன்புனா என்னன்னு புரியாதவங்களை பத்தி நீங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது. அந்த பழைய நினைவுகளை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி தூரமா தூக்கி போட்டுட்டு உங்க எதிர்காலத்தை பத்தி மட்டும் கனவு காண ஆரம்பிங்க. உங்க உழைப்பு, உங்க தொழில், உங்க பேங்க் பேலன்ஸ், இது மூணும் தான் இனிமே உங்க வாழ்க்கையோட தாரக மந்திரமா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு உண்மையான மரியாதையை கொடுக்கறது அவனோட குணத்தை விட அவனோட வெற்றி தான். அந்த வெற்றியை நீங்க சுவைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை ஏளனமா பார்த்த அத்தனை முகங்களும் ஆச்சரியத்துல வாய் அடைச்சு போய் நிற்கும். உங்களுக்காக ஒரு பெரிய வெற்றியும் உண்மையான நிம்மதியும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இலக்கை நோக்கி மட்டும் உங்க பயணம் இனிமே தொடரணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்காம ரொம்ப கம்பீரமா அடி எடுத்து வைங்க. வெற்றி எப்பவுமே உங்க பக்கம்தான். மேச ராசி உறவுகளே, இந்த பிரிவு கொடுத்த வலி ஒரு பக்கம் உங்களை வாட்டி எடுத்தாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்ய போற இன்னொரு பெரிய ஆச்சரியத்தை பத்தி நீங்க இப்போ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே வாழ்க்கையில ஒரு பெரிய கெட்டது நடந்தா அதுக்கு பின்னாடி உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கான ஒரு பெரிய நல்லது காத்துக்கிட்டு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல இப்போ 100% உண்மையாக போகுது. இந்த ஏப்ரல் 20 மேல உங்க ஜாதகத்துல தனஸ்தானம்னு சொல்லப்படுற பணவரவுக்கான இடம் ரொம்பவே பலமடைய போகுது. இதோட அர்த்தம் என்னன்னா, யார் உங்களை ஒன்னுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லி வேணான்னு தூக்கி போட்டாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க மிகப்பெரிய செல்வ செழிப்போட ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. இதுவரைக்கும் நீங்க மத்தவங்களை நம்பி ஏமாந்த பணம், இல்ல உங்களுக்கு பல நாளா சேர வேண்டிய நியாயமான லாபம் எல்லாமே ஒட்டு மொத்தமா உங்களை தேடி வரப்போற அற்புதமான நேரம் இது. உங்க தொழில நீங்க எடுக்க போற புது முயற்சிகள் எல்லாமே சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெரிய வெற்றியை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு முரட்டு தைரியத்தை இப்போ முழுசா தரப்போறாரு. இந்த தைரியம் தான் இனிமே உங்க மூலதனம். யார் என்ன விமர்சனம் செஞ்சாலும் அதை காதுல வாங்காம உங்க வேலையை மட்டும் வெறித்தனமா பார்க்க ஆரம்பிங்க. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்க சொந்தமா உருவாக்க போறீங்க. ஆனா
உங்களுக்கான இந்த வெற்றி பயணத்துல நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற சில துரோகிகளும் புதுசா முளைப்பாங்க. முன்னாடி எல்லாம் எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்தது போதும். அந்த பழைய தப்ப மறுபடியும் செஞ்சிடாதீங்க. இனிமே உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை, குறிப்பா உங்க தொழில் மற்றும் பண விஷயங்களை எந்த ஒரு நெருங்கிய நண்பர்கள் கிட்டையும் சொல்லவே கூடாது. உங்க அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கறது உங்க கூட வர்ற உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரகசியமா நீங்க செயல்படணும். ரொம்ப அமைதியா இருந்து உங்க காரியத்தை சாதிக்க பழகிக்கோங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படுற மன உளைச்சலை முழுசா குறைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானே மனசார நினைச்சு உங்க வீட்டுல ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. உங்களால முடிஞ்சா ரோட்டோரமா கஷ்டப்படுற ஆதரவற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சாப்பாட்டை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யற சின்ன சின்ன நல்ல காரியங்கள் உங்க கர்ம வினைகளை முழுசா தவிடுபொடியாக்கி உங்களுக்கான வெற்றியை எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சீக்கிரமாவே கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க பட்ட அவமானத்துக்கும் நீங்க தனியா நின்னு விட்ட கண்ணீருக்கும் இயற்கை கண்டிப்பா ஒரு பெரிய நியாயத்தை வழங்கும். அதனால முடிஞ்சு போன பழசையே நினைச்சு உருகிட்டு இருக்காம இனிமேல் உங்க வாழ்க்கையில நடக்க போற வசந்த காலத்தை சந்தோஷமா வரவேற்க உங்க மனசையும் உடம்பையும் முழுசா தயார்படுத்துங்க. மேசராசி அன்பர்களே, வெற்றி எப்பவுமே உங்களை சுத்தி தான் வரப்போகுது. மேசராசி அன்பர்களே, மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய காயத்தை வச்சுக்கிட்டு எப்படி அடுத்த வேலையை பாக்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இப்போ நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை உங்களை நீங்களே முழுசா புதுப்பிச்சுக்கிறது தான். ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டா உடனே சோகமா முகத்தை வச்சுக்கிட்டோ இல்ல தலைமுடிய சீவாமலோ ஊர் சுற்றணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பாருங்க. உங்க முகத்துல எவ்வளவு பெரிய ஒரு தேஜஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். அந்த முகத்தை ஏன் வாட விடணும்? முதல்ல உங்க வெளித்தோற்றத்தை முழுசா மாத்துங்க. நீங்க ஆணா இருந்தா உங்க முகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு புது விதமா தலைமுடிய திருத்தி அமைச்சுக்கோங்க. இல்ல ரொம்ப அழகா தாடிய மாத்தி அமைச்சு ஒரு புது தோற்றத்துக்கு மாறுங்க. இருந்தா உங்களை அழகா காட்டக்கூடிய நேர்த்தியான உடைகளை உடுத்துங்க. உங்க முகத்தை எப்பவுமே பொலிவா வச்சுக்கோங்க. நீங்க உங்களை கண்ணாடியில பாக்கும்போது உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய காதல் வரணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்க அழகுபடுத்திக்கணும். நம்ம வெளித்தோற்றம் மாறும்போது தானாவே நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்கும். ஏன்னா நீங்க எப்பவுமே ஒரு கூட்டத்துல தனிச்சு தெரியக்கூடிய ஒரு வசீகரம் கொண்டவங்க. அந்த வசீகரத்தை மழுங்கடிச்சிடாதீங்க. நீங்க இந்த புது தோற்றத்தோட ரொம்ப கம்பீரமா வெளியே நடமாடும் போது உங்களை வேண்டான்னு போனவங்க கண்ணுல அது படும். அப்போ அவங்க மனசுல ஒரு பெரிய நடுக்கம் வரணும். இவங்களை நாம தப்பா எடை போட்டுட்டோமே, இவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவங்க தன்னைத்தானே நொந்துக்கணும். அதுக்கு நீங்க முதல்ல உங்க உடம்பையும் உங்க தோற்றத்தையும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும். வாழ்க்கையில எந்த ஒரு தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. குறிப்பா காதல் தோல்வியோ இல்ல உறவுகள்ல வர்ற விரிசலோ உங்களை முடக்கி போட ஒரு நாளும் நீங்க அனுமதிக்க கூடாது. உங்க ராசிக்கு எப்பவுமே ஒரு தனி கம்பீரம் உண்டு. அந்த கம்பீரத்தோட அடுத்த இலக்கை நோக்கி நகருங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே செதுக்கிக்கிற நாளாதான் இருக்கணும். நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க வெற்றிக்கான படிக்கட்டா அமைய போகுது. அதனால எந்த கவலையும் இல்லாம முகத்துல ஒரு பெரிய சிரிப்போட இந்த உலகத்தை எதிர்கொள்ள தயாராகுங்க. மேசராசி சொந்தங்களே, இந்த நேரத்துல நீங்க ராத்திரியில தூங்காம எவ்வளவு கண்ணீர் விட்டுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பகல் முழுதும் எல்லார் முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு ராத்திரி தனிமையில தலையணையில முகம் புதைச்சழுற அந்த வலி இருக்கே, அது நரகத்தை விட கொடியது. ஆனா இந்த அழுகைக்கும் வேதனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் இப்ப வந்தாச்சு. உங்களை தவிக்க விட்டவங்க ரொம்ப நிம்மதியா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ஏன் உங்க தூக்கத்தையும் நிம்மதியையும் கெடுத்துக்கணும்? உங்க ராசியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அசாத்தியமான போராட்ட குணத்தை நீங்க இப்போ முழுசா வெளியே கொண்டு வரணும். நீங்க இனிமே சிந்த போற ஒவ்வொரு துளி வேர்வையும் உங்க வெற்றிக்கான ஒரு பெரிய விதையா மாறப்போகுது. வாழ்க்கையில ஒருத்தர் நம்மள வேணான்னு கீழே தள்ளும் போது நாம அதே இடத்துல அழுதுகிட்டு கிடக்க கூடாது. அங்கிருந்து ஒரு பெரிய பாய்ச்சல் பாய்ந்து அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு மாபெரும் உயரத்தை தொட்டு காட்டணும். உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய எரிமலை குமரிக்கிட்டு இருக்கு. அந்த கோபத்தை அப்படியே உங்க தொழில் மேலையும் உங்க எதிர்கால முன்னேற்றத்தின் மேலையும் திருப்புங்க. ஒரு புது தொழிலை சொந்தமா ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். குறிப்பா துணி வியாபாரமோ இல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு புது தொழிலோ நீங்க இப்போ ஆரம்பிச்சா அதுல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கான கிரக நிலைகள் ரொம்பவே வலுவா அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான அஸ்திவாரத்தை இந்த கசப்பான பிரிவு தான் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கறத நீங்க சீக்கிரமே உணர்வீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க தன்னம்பிக்கைய மட்டும் விட்டு கொடுக்காம ரொம்ப திமிரா எழுந்து நில்லுங்க.
மேசராசி சொந்தங்களே, கடைசியா உங்களுக்கு நான் ரொம்ப அழுத்தமா சொல்லிக்க ஆசைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான். யாரு உங்களை இந்த அளவுக்கு காயப்படுத்தினாங்களோ அவங்கள நீங்க பழிவாங்கணும்னு ஒரு நாளும் நினைக்கவே நினைக்காதீங்க. இயற்கை ரொம்பவே வலிமையானது. அவங்க உங்களுக்கு செஞ்ச அந்த துரோகத்துக்கான கர்மா அவங்கள கண்டிப்பா சும்மா விடாது. அதுக்கான பதிலுக்கான ரொம்ப சரியா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்க உங்க மனசை எப்பவுமே ரொம்ப தூய்மையா வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில இப்ப நடந்துகிட்டு இருந்தா அதை நினைச்சு இனிமே நீங்க பயப்படவோ முடங்கி போகவோ கூடாது. இது உங்களை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டுதல்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. உங்களை நீங்களே ஆழமா நேசிக்க ஆரம்பிங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்க சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம உங்க தனித்திறமைய வளர்த்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா இந்த உலகத்துல நீங்க ரொம்ப கம்பீரமா வலம் வரணும். அது ஒண்ணுதான் உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடி. இந்த பதிவுல நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுக்குள்ள ஒரு சீன ஆறுதலையாவது கண்டிப்பா கொடுத்திருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். உங்க மனசுல இருக்கிற பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க இப்போ என்ன மாதிரியான மனநிலையில இருக்கீங்க அப்படிங்கறத தயங்காம கீழே உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைய படிக்கும் போதும் அந்த வேதனை எனக்கும் ரொம்ப ஆழமா புரியுது. உங்கள மாதிரியே மனசுக்குள்ள 1000 வலிகளோட வெளியே சொல்ல முடியாம தவிக்கிற உங்க மேசராசி உறவுகளுக்கும் இத கண்டிப்பா கொண்டு போய் சேருங்க. அவங்களுக்கும் இது இருட்டுல கிடைச்ச ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு பெரிய மனபலமா அமையும். உங்க அத்தனை பேருக்கும் அந்த இயற்கையோட ஆசீர்வாதம் முழுசா கிடைச்சு சீக்கிரமே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் வரப்போகுது. ரொம்ப தைரியமா இருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.